கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த மாதம் நான் 12ஆம் தேதி நான் வந்தேம்மா ஊர்லேருந்து. சரி 2வது சனிக்கிழமை அங்கே சர்ச்சில் ஜவுகிட்ட பார்த்தேன். சரி பார்த்துட்டு ஐயா சொன்னார், நீ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்துடு மத்தியானத்துக்கு மேல் பண்ணார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரக்குள்ளே ரொம்ப வல்லமை நினச்சி எனக்கு வல்லமை வரணும்னு ஜெபம் பண்ணக்குள்ளே எனக்கு வந்ததுலேருந்து எங்கன்னா இங்கேருந்து கூட வீட்டிலேருந்தே என்னை போயிட்டு சொல்லியிருந்தது பெங்களூரில் இருக்கக்குள்ளேயோ. மறுபடியும் இங்கே வந்து கூட நீ எங்கன்னா போ, இங்கே எங்கே இருக்காது, எங்கன்னா போயிடுன்னு சொல்லிக்கினே இருந்ததுமா. காதில் வந்து பேசுது, இந்த வீட்டில் உட்காந்தாலும் பேசுது, வேறு வீட்டில் உட்காந்தாலும் அதே பேசின்னு வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொன்னிலே இருந்துச்சு. சரி இன்னும் ஆண்டவர் ஏசப்பா இன்னும் இதுமாரி சொல்லுதுன்னு ரொம்ப மன வருத்தத்தோடு வேதனையோடு வந்து இங்கே உட்காந்து நான் ஜெபம் பண்ணேன். இங்கேருந்து எந்த இடமாவது நம்ம காணாதனமாக போயிடுவோமான்றது ரொம்ப மனசில் வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவர் ஏசப்பா இங்கே வந்து நான் அந்த ஜெபம் பண்ணிட்டு போன பிற்பாடு அந்த காதில் அந்த பேசுறது என்னை அடியோடு விட்டு போயிட்டு இப்போ எனக்கு ஒரு தைரியமும் தெம்பும் வந்துச்சு. எது இருந்தாலும் என்னை ஏசப்பா சந்திப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கோசரம் ஜெயிச்ச அம்மாவுக்கு ஐயாவுக்கு கொடான கொடி.